ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க தி பாய்ஸோட சீசன் 1 எபிசோடு 4 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பில்லி புச்சர் அண்ட் பெக்கா புச்சர் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கிரம தான் காட்டுறாங்க. ஏன்னா டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அப்போ எப்படி இருந்தாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்ற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஒரு ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா 2012 எடுத்தான்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க காணாமல் போய் சில டைம்லைன் படி பார்த்தீங்கன்னா பாய்ஸோட சீசன் 1ன்றது 2019 நடக்குது. அப்படி பார்த்தா இந்த சமூகங்கள் பார்த்தா 2012. ஸோ கிட்டத்தட்ட நடுவில் 7 வருஷம் வந்துட்டுருக்கு. 7 வருஷம் அப்புறம் என்ன நடக்குன்ற மாதிரி நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. ஸோ புச்சர் தனியாக தான் வந்துட்டு இருக்காப்புல. பெக்காவோட அந்த ஒரு ஃபுட்டேஜே திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக சூசன் கிட்ட போயிட்டு சூசன் ரெய்னர் கிட்ட அந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு எதிராக எங்களுக்கு ஆதார் இருக்குன்ற அந்த காம்பவுண்ட் வியோட அந்த ஒரு ட்ரெயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்குலா பிக்சர் எல்லாம் காட்டி இந்த மாதிரிலாம் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரில. மிலிட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஹீரோஸ் இன்வால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை தடுக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், இப்போ எவிடன்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புச்சரை திரும்பி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவன் இப்போ டேட்டா ஃபோன் பண்ணி எகைன் பார்த்தா பாப்கா பிளாக் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸி எம்எம் ஹியூயி 3 பேருமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக போகிற அந்த ஒரு நூடுல் ஷாப். பாப்கா பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு நூடுல் ஷாப்புக்கு போகிறதா மெஷர் பண்ணிட்டு இருப்பா. ஸோ எப்பவுமே நூடுல்ஸ் கொண்டு வருவான். ஸோ அந்த மாதிரி ஏதோ சைனீஸ் ஷாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவங்க ஊரில் இருக்க சைனீஸ் ஷாப்லாம் ஃபாலோ பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்காரன் கன்று வச்சுக்கிட்டு இருக்கான். யாரா அந்த பயபுள்ள அப்படின்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவன் ஒரு அண்டர்கிரவுண்ட் பேஸ்மெண்ட்லாம் போகிறான். அண்ட் இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வியூ இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்ததில் யாரோ ஒருத்தங்களை ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. உள்ள ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அப்சல்யூட்லி த ஃபீமேல், அதாவது நம்ம கிமிகோ. ஸோ கிமிகோ தான் உள்ள உட்காந்துருக்கா. நம்ம அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸி அவளை காப்பாற்ற வெளியே அந்த கன் வச்சிருந்தவன் உள்ள வந்தால அவன் கூடவே உள்ள 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க மொத்தம் 3 பேர். மிச்சம் 2 பேருமே உள்ள வந்துட்டு இருக்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிமிகோ அவங்க 2 பேர்த்தை அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிடுறா. இதை பார்த்த பாய்ஸ்லாம் பயந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் உள்ள வந்தவன் அவன் தன்னைத்தானே சுட்டுக்குவான். இவங்க எப்படியா பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே போய் எஸ்கேப் ஆயிடுவாங்க. கிமிக்கோவுமே அந்த இடத்த விட்டு போயிடுவா. அந்த இடத்துக்கு புச்சருமே வந்துடுவான். புச்சரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் காம்பவுண்ட் இன்ஜெக்ட் பண்ண அந்த ஒரு நீடலுமே கிடைக்குது. ஸோ இது இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தான் ஸ்டார்லைட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்லைட் ஹியூமன்ஸ் சேர்ந்து டேட்டிங் போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நீ போய் அவன் மொபைல் டிவைஸில் சிப் வைக்கிற, நீ போய் மொபைல் டிவைஸில் பக் வைக்கிற அப்படின்னு சொல்லி புச்சர் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருக்காப்ல. அவன் நல்லவ தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் நல்லவளா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவள் ஒரு சோப், ஸோ அவளை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம மேட்லின் ஸ்டில் ஆக்சுவலி பாரிஸ்லேருந்து வந்த ஏதோ ஒரு ஃப்ளைட்டை பார்த்தா தீவிரவாதிங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் காப்பாற்றி விட்டிங்கன்னா மிலிட்ரியில் சூப்பர் ஹீரோஸால் ஈஸியாகவே இன்வால்வ். இதை வச்சே பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்குள்ளே நம்ம ஏன் இருக்கணுன்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். ஸோ இதை செஞ்சு முடிங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருக்கா. அண்ட் இதே சமயத்தில் ஏட்டையும் பார்த்தா பாப்குலா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். என்கிட்ட உண்மையை சொல்லி அப்படின்னு அவன் ஆக்டி சொல்லன்னு சொல்லிடுறா. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா இங்கே தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு வேறு இடத்துல கொண்டு மாற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவங்களுக்கு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹியூக்கு ஸ்டார்லைட்டுக்கும் டேட் வந்திருக்காங்க. ஸோ அதாவது ஒரு பவுலிங் பிளேஸில் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் ஹீரோஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அது ஸ்டார்லைட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் அவனை பேச வச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவனை ஒரு வழியாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுறான். அண்ட் இப்போ அதே இடத்துல தான் 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி தெரியும் போது கரெக்டாக அவன் கண்ணுக்கு ராபின் தெரியுறா. டேய் நான் செத்ததுக்கப்புறம் இப்படி பண்ணுறேடா அப்படின்ற மாதிரி ராபின் பார்க்குற மாதிரி அவனுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டில் அதை மனசை மாற்றிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்டில் அவனை பழைய மெமரிஸ் எல்லாமே ஹாண்டிங் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் சைடில் யாரோ பவுலிங் போடும்போது அவன் அந்த ட்ரிகர் பாம் அமுத்தினால ஸோ அந்த சவுண்ட் அவனுக்கு கேட்குற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஸ்டில் அந்த மெமரிஸ் அவனை ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ அந்த பக்கம் குயின் மேவோ ஹோம்லேண்டர் எப்படியும் ஃப்ளைட் கிட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தவங்களெல்லாம் கொண்டுடுறாங்க அந்த ஹைஜாக்கர்ஸை. பட் அங்கேருந்து பைலட்டுமே செத்து போயிடுறான். ஸோ கேப்டன் செத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்லேருந்து நான் மட்டும் எஸ்கேப் ஆகலை அப்படின்னு சொல்லி ஹோம்லேண்டர் மேவோ மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ ஹோம்லேண்டர் எப்படிப்பட்டவன் அவனோட சுயரப என்னன்றதை இந்த இடத்துல நமக்கு இன்னுமே நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ மக்களை காப்பாற்ற முடியாதுன்ற போது நான் மட்டும் எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்ற ஒரு முழு சுயநலவாதி ஹீரோவாக வந்துட்டு இருக்கான். ஸோ அந்தளவுக்கு அவன் பவர்ஃபுல்லுமே கிடையாது. இந்த இடத்துல இந்த ஃப்ளைட்டையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நம்மளால் மேலேயும் போக முடியாது. ஸோ இந்த இடத்துல நாம மட்டும் தப்பிச்சா போதும். அவன் எவ்வளோ சுயநலவாதி அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு தெளிவாக காட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை காப்பாற்றுன்னு சொல்லும்போது உங்கள் எல்லாரையும் லேசர் பண்ணி கொண்டுருவாங்க, பின்னாடி போங்கடா அப்படின்னு நம்ம சொல்லி அந்த மக்களையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ எப்படியோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குயின் மேவோ அவனை மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த ஃப்ளைட் வேற ஒரு இடத்துல கிளாஷ் ஆயிடுது. அண்ட் இப்போ கிமிகோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வேற ஒரு கடைக்கு வந்து அங்கேருந்து ஒரு லேடியை கொண்டிருப்பா. இது இப்போ அதை விசாரிக்காக பாய்ஸ் வந்திருப்பாங்க. பாய்ஸுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு மாதிரி ட்ரெயினும் வந்துட்டு இருப்பான். ஸோ ட்ரெயின் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த பாய்ஸ் அந்த பொண்ணு எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிச்சு ஸோ இப்போ கிமிகோவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவள் ஊருக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவள் சொந்த ஊருக்கே போக தான் அவள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இதை எப்படியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பங்கிருந்து கிளம்பி கிமிகோவை தான் தேடி போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷி பார்த்தீங்கன்னா எப்படி கிமிக்கோவை சமாதானம் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷியும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க அப்பாவால் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கான். வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான். ஐ மீன் அவங்க அம்மா கிட்ட. ஏன்னா அவங்க அப்பா அவனை ரொம்பவே குடும்பப்படுத்திட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இவ இருக்கா. ஸோ நீ வீட்டுக்கு போக துடிக்கிற, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ என் கூட வா, நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அவளை வீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா.
ஆக்சுவலி ஒரு டியர் கேஸ் வச்சிருப்பாங்க, அவரை மயக்கம் போட வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் எப்படியும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறா. இப்போ அவங்களுக்குள்ளே எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை வர மாதிரி தெரியுது. சண்டையில் எப்படியா பார்த்தீங்கன்னா பில்லி புச்சர் ரெண்டு போய் சமாதானம் பண்ணி ஸ்பைஸ் கேர்ள்ஸை பற்றியெல்லாம் பேசி அவங்க ரெண்டு போய் ஒன்றா கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டீப் பார்த்தி ஆக்சுவலி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி. அவனுக்குள்ளே இப்போ ஏதோ ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவனுக்கு எது சரியோ அதை செய்யணும் அப்படிமா முடிவு எடுத்திருப்பான். ஸோ இப்போ அவன் ஓஷியன் லேண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய தீம் பார்க் மாதிரி அங்கே ஒரு டால்ஃபின் இருக்கும். அந்த டால்ஃபினை காப்பாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் ஒரு லாரி விட்டு ஏற்ற வச்சிருவான் பிக்காலி பைபிளில். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா கிமிகோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு சப்வேக்கு வந்துடுறாங்க. அங்கேயும் ட்ரெயினாக வந்து இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிமிகோவை கொலை பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ பாய்ஸ் காப்பாற்ற போகும்போது இப்போ நம்மளால் முடியாது அப்படின்னு புச்சர் சொன்னாலும் எப்படியே பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி ட்ரெயின் அந்த பக்கம் மக்கள் மத்தியில் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. கிமிகோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து டியர் கேஸ் யூஸ் பண்ணி மயக்கம் போட ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போய் பேசலான்னு ட்ரை பண்ண அவள் அதுக்கும் ஒத்துழைக்கிற மாதிரி தெரில. ஸோ சண்டை போகிற மாதிரி வரும்போது கரெக்டாக டியர் கேஸ் யூஸ் பண்ணி எப்படியோ மயக்கம் போட வச்சிடுறாங்க. அட்லாஸ்ட் அந்த ஃப்ளைட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் ப்ரெஸ் முன்னாடி எமோஷனல் ஸ்பீச்சை கொடுத்து நாங்கள் மட்டும் மிலிட்டரியில் இருந்ததா இதெல்லாம் சீக்கிரமாக தடுத்திருப்போம், முன்னாடி வந்து அவங்க உயிரை காப்பாற்றிருப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா எமோஷனலாக பேசி மேனிப்புலேட் பண்ணி எப்படியா பார்த்தீங்கன்னா மிலிட்டரியில் ஹீரோஸை சேர்க்கறதுக்கான அந்த ஒரு ப்ராசஸில் திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதாங்க பாலிடிக்ஸ். எப்படிலாம் ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு சூப்பர் தெளிவாகவே காட்டியிருந்திருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத. என்ன நடிப்பு நடிக்கிறாயா அப்படின்ற மாதிரி தான் சீன் பார்க்க வந்துட்டு இருக்கோம். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி பெருசாக இந்த எபிசோட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த எபிசோடில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அங்கே ட்விஸ்ட் தான் அந்த மிலிட்ரி விஷயத்தை வச்சு தான் கொண்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் அவள் தான் அங்கே இந்த எல்லாம் சொல்லாது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.